இதை செய் அதை செய், ஏன் உனக்கு பேச தெரியல. அப்புறம் சில நாதாரிகள் புறப்பட்டு இருக்கிறாங்க. நாதாரிகள்னா என்னன்னு எனக்கு அர்த்தம் தெரியாது, ஆனா சொல்றேன். ஊதாரிகள்னா தெரியும். கம்பெனி இருங்க பாலு. சில நாதாரிகள் புறப்பட்டு இருக்கிறாங்க. நாம இந்த பட்டியல் சமூகத்து மக்களை ஏமாத்துறோமா? இவனெல்லாம் என்ன சொல்றது? இவர்களுக்கு யாரு எப்படி பதில் சொல்றது? இன்றைக்கு தமிழகத்திலே பட்டியல் சமூகத்து மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் கலாச்சார தளத்திலும் கலை உலகத்திலும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சிதான் அதற்கு காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. தம்பி வேடன் 2 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினான். அந்த தம்பி, நான் சொன்னேன், அப்பா 35 வருஷமா நான் பேசுற அரசியல நீ 3 நிமிஷத்துல பாட்டுல சொல்லி இருக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பி சொன்னான், ஐயா நீங்க எல்லாம் பேசுறதுனால தான் நாங்கெல்லாம் பாடுறோம், எங்களுக்கு அந்த துணிச்சல். இன்றைக்கு எல்லா துறைகளிலும் காலரை தூக்கிவிட்டு கொண்டு ஒடுக்கப்பட்டவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்று சொன்னால், இது போன்ற பரந்த வீதிகளில் வீறு நடை போடுகிறார்கள் என்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கோட்டு சூட்டோடு இன்றைக்கு மிடுக்கு நடை போட்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியின் விளைவு. என்ன தோழர்கள் கேட்டாங்க, ஏன் நீங்க ஒரு ஆளு கோட்டு சூட்டு போட்டு வந்தா போதாதா, ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க? என் கண்ணார பார்க்கணும், கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சூட்டோடு வர வேண்டும். ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சூட்டு போட்டுக் கொண்டு நடக்க வேண்டும். ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டும். அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது, கந்தல் துணிதான் கதி என்று கிடக்க கூடாது. காந்தி துணி இல்லாமலேயே இருந்தார், வெறும் உடம்போடு இருந்தார், அது அவருக்கு மரியாதை. சமகாலத்தில் புகழ்பெற்ற தலைவராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோட்டு சூட்டோடு தான் வெளியே போவார். அந்த குடும்பம் வறுமையிலே உழன்ற போதும் உடையிலே கவனம் செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்னைக்கு என்னுடைய தம்பிகள் அத்தனை பேரும் என்னோட கோட்டு சூட்டோட நிற்கிறான். ப்ளூ ஷர்ட், ப்ளூ பேண்ட், ஒயிட் ஷர்ட், ரெட் டை. அப்படியே அம்பேத்கர் மாதிரி நீ நடக்கணும், அம்பேத்கர் மாதிரி உணரணும். சனாதன சக்திகளே அம்பேத்கர் இறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள். இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம், அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகள் இருக்கிறோம். எங்களை கூமுட்டைகள் என்று எண்ணாதீர்கள். கண்ணில் விரலை விட்டு துழாவுவோம். அரசியல் எங்கள்கிட்ட பேச முடியாது. அரசியல் பேசிப்பார், வா அரசியல் பேசு. ஒன்ன மாதிரி வெறும் சாதி வெறிய பேசுறவங்க அல்ல திரு விடுதலை சிறுத்தைகள். ஆண்ட பரம்பரை, வீர பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல, அறிவு பரம்பரை, ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள். எங்கள் தலைவர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்படுகிறது. நாடி நரம்புகள் முறுக்கேறுகின்றன, தலை நிமிர்கிறது, மீசை முறுக்கேறுகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தன் டிப்டாப்பா மிடுக்கா டிரஸ் பண்ணிட்டு போறானா அவன் சிறுத்தை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருவன் நல்ல தமிழ் பெயர் சூட்டி இருக்கிறான் என்றால் அவன் விடுதலை சிறுத்தை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தெளிவான கொள்கை அரசியல் ஒருவன் பேசுகிறான் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், அவன் விடுதலை சிறுத்தை.